கோவை கலைவாணர் கலைக்குழுவினரின் சிரித்தால் மட்டும் போதுமா சமூக சீர்திருத்த நாடகம் வெற்றி கலைஞர்களுக்கு பாராட்டு விழா. கோவை கலைவாணர் கலைக்குழு சார்பாக வெற்றி பெற்ற கலைஞர்களுக்கு பாராட்டு விழா. தஞ்சை காவேரி அன்னை கலைமன்றத்தில் 56வது நாடக போட்டி சென்ற மாதம் 24ஆம் தேதியன்று தஞ்சாவூர் பேரறிஞர் அண்ணா நூற்றாண்டு அரங்கத்தில் நடைபெற்றது. சிரித்தால் மட்டும் போதுமா சமூக சீர்திருத்த நாடகம் நடைபெற்றது. இதில் கதை வசனமாக சி சவுந்தரராஜன், தயாரிப்பாக பி செல்வராஜ் மற்றும் அரங்க நிர்வாகம் லயன் ஏ சீமான் சுந்தர் இந்த நாடகத்தில் நடித்த நாடக விழாவில் பங்கு பெற்று நாடக கலைஞர்களுக்கு பாராட்டும் மற்றும் பரிசளிப்பு விழாவும் கோவை சித்தாபுதூரில் உள்ள மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் கூட்ட அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சி சவுந்தரராஜன் துணை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற வரவேற்புரை ஏ சீமான் சுந்தரம் செயலாளர் உரையாற்றினார். சிறந்த நாடக கலைஞர்களுக்கு பி முரளிதரன் தலைவர், மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் கோவை டாக்டர் விஸ்வநாதன், கவிஞர் ஆர்.என். லோகநாதன், புவனேஷ் சின்னசாமி, பஞ்சம் மணியன், பி.எஸ். ராமகிருஷ்ணன் ஆகியோர் நாடக கலைஞர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளித்து ஊக்குவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மா காமராசு நிறுவன தலைவர் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்வில் நாடக கலைஞர்கள் பி செல்வராஜ், எல் வெள்ளியங்கிரி, சவுந்தரராஜன், மதன், திருச்சி எஸ் செல்வம், திருச்சி எம் கலாவதி இவர்களுடன் மா காமராசு ஆகியோர் பாராட்டுகளும் பரிசுகளும் தட்டி சென்றனர். கதைவசமும் சிறந்த போன்ற அனைத்து பரிசுகளையும் தட்டி சென்று கூடவே ரொக்க பரிசு 12,000 பெற்று இவர்களுக்கு இது புதிதல்ல என்றாலும் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த கலை நிகழ்ச்சியிலே, இந்த நாடக விழாவிலே, இந்த போட்டி நாடக விழாவிலே எப்போது நாடக விழாவிலே கலந்து கொள்வது வழக்கம். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான அந்த நாடக விழாவில் போட்டியுற்று வெற்றி பெற்றதற்காக இங்கே பரிசீலிப்பதும் பாராட்டுவதும் நடைபெறுவதற்காக இங்கே இந்த புதிய மக்களுக்கும் நன்றியுரை வழங்க இருக்கின்ற எங்களுடைய நிறுவன தலைவர் அண்ணன் மா காமராஜ் அவர்களையும், இங்கே மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் கோவை அவர்களையும், எக்ஸ்எம்சி கவிஞர் ஆர்.என். லோகநாதன் அவர்களையும், குட்டி ஸ்டோரி பஞ்சம் மணியன் அவர்களையும், இங்கே ஈரோடு காவல்துறை காப்பாளர் செயலாளராக இருக்கின்ற டாக்டர் பி.எஸ். ராமகிருஷ்ணன் சார் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்பை அவருக்கு மாலையாக அறிவிக்கும் நம்முடைய அன்புக்குரிய நண்பர் கவிஞர் ஆர். லோகநாதன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார். மாற்றம் என்று வழங்கிய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய கோவை கலைவாணர் கலைக்குழு வெற்றி கலைஞர்களுக்கு பாராட்டு விழா. சார்ந்த ஒருவருக்கு இவ்வளவு நன்றாக தெளிவாக அவர் சொன்ன அந்த சிரிப்பு இருக்கிறதே. நான் ஏற்கனவே திரு லோகநாதன் அவர்களை வந்து ஆதி ஓட்டல் என்று எனக்கு நினைவு 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் சொன்னேன். கலைவாணர் கலைக்குழுவை பொறுத்தளவு ஒரு 40 ஆண்டு பந்தம் இந்த செட்டிநாடு சிமெண்ட் மாதிரி எனக்கு நான் சொன்னார். 3 வருஷம் இதே மாதிரி உங்களோட கலையை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 3 வருஷம் இது மாதிரி நீங்கள் நடக்கும் அதுக்கு ஊக்குவித்து நீங்கள் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு அமைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் வரலாம். ஃப்யூச்சரில் வந்து இந்த நாடக கலையை நீங்கள் சொல்லணும், மேலும் மேலும் வெற்றி பெறணும். எப்போதும் மெட்ரோ சிட்டி கதவுகள் என்றும் உங்களுக்காக தொடர்ந்திருக்கும். நிச்சயமாக இவ்வாறு புரிந்த அனைத்து விதமான உதவிகளும் கண்டிப்பாக செய்வோம். அதில் குறிப்பாக நம்முடைய அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் எங்களுக்கு நிறுவனத்தில் ஒரு பங்குதாரர் போல அனைத்து விதமான நிகழ்ச்சிக்கும் எங்களோட கூட இருந்து பணியாற்றுவார். அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், அதே போல் லோகநாதன் ஐயா அவர்களுக்கும், மணியன் ஐயா அவர்களுக்கும் இதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதாவது விடாமுயற்சி அப்படின்வாங்க. லைக் இந்த வயசுலையும் ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு தர போகும்போது இதை வந்து ட்ராப் பண்ணிட்டு ரிட்டையர் பண்ணிட்டுவாங்க. அந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டு வராங்க. இப்போது இந்த ஏஜ்க்கு விடாமுயற்சி பண்ணி பல ஊர்களுக்கு போய்
நான் பேருங்க அனைவருக்கும் நன்றிங்க. ஒரே ஒரு நிமிஷம், இந்த பரிசு வாங்காத எனக்கு காரணமாக இருந்தவங்க 3 பேர் தான். முதல்ல வந்து இந்த ஓகே. அடுத்தபடியாக ஒரே நிமிஷம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு ஆசை, இந்த அவையின் திருநாள் தரப்புக்கு என்னோட இயக்குனர் வழிநடத்தக்கூடிய மிகச்சிறந்த மனிதர், பண்புள்ளவர், எங்களுடைய ஆசா ஸ்ரீமான் சுந்தரம் அவர்கள். ஓகே.